தமிழகத்தின் கிராமங்கள் தோறும் ஜேவிஎம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி நமது ஸ்மில் ஃபவுண்டேஷன் வழிகாட்டுதலற்ற விளிம்புநிலை மாணவர்களின் தொடர் கல்வி வளர்ச்சியை ஊக்குவித்து வருகிறது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்முடைய ஒற்றை இலக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று நாம் ஒவ்வொருவரும் தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி இந்தியாவினுடைய உச்சபட்ச ஆட்சி அதிகாரத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமேயானால் அதற்கு நமக்கின்ற ஒரே ஒரு திறவுகோல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த இந்த கல்வியின் மூலமாக நாம் அடையக்கூடிய பயணம்தான். இப்போ அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு இரவு பாடசாலைகளை ஆரம்பித்து பிள்ளைகளை தொடர்ந்து கல்வியாளர்களாக உருவாக்குறோம். அவங்களுக்கு உண்டான தேவைகளை நம்ம செய்து கொடுக்குறோம். அப்படின்னா நீங்கள் ஏதோ நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதால நீங்கள் திரும்பி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்ற எந்த இதுவும் முகாந்திரமும் கிடையாது. அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. வட்டி கொடுப்பாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்தா தினமும் ஒவ்வொரு ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது கிடையாது. எங்களுடைய செயல் திட்டம் எல்லாமே என்னது, நம்ம பிள்ளைகள் எல்லாரும் படிப்பில் கவனம் செலுத்தணும், படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போனாதான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க முடியுன்றதை விட தலை நிமிர்ந்து நம்ம நிற்க முடியும். வாடா தங்கப்ப மோனை, ரங்கப்ப மோனை, சுப்ப மோனை, வாடி குப்பாயி மோலை அப்படின்னு கூப்பிட்ட உடனே போயிட்டு வாங்க சார், வாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறான்னா அது எதால் முடியும்னா படிப்பால் மட்டும்தான் முடியும். கோடி கோடியாக சொத்து வச்சுருக்கிறதாலேயோ, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறதாலேயோ, 50 ஏக்கர் 40 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு நிலம் வச்சுருக்கிறதாலேயோ உன்னை யாரும் சார்னு கூப்பிட மாட்டான், மேடம்னு கூப்பிட மாட்டான், உன்னை வாங்க உட்காருங்கன்னு சொல்ல மாட்டான். அது எப்போ முடியும் அப்படின்னா, எதால் மட்டும் முடியும்னா புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இடஒதுக்கீடின் மூலமாக நம்ம படித்தாதான். ஒருத்தன் 5000 கட்டி படிக்க வேண்டிய ஒரு சீட்டை நீ 500 ரூபா கட்டி படித்தா போதும் அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு அம்பேத்கர் நமக்கு உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. அதையும் மீறி நீ படிக்காமல் வீட்டில் தான் சுற்றுவேன், சித்தாரி வேலைக்கு தான் போவேன், கொத்தனார் வேலைக்கு தான் போவேன், சப்ளையர் வேலைக்கு ஏலடுக்கு தான் போவேன், எங்கள் அம்மா கூடயே தான் சுற்றுவேன், வீட்லேயே தான் கொத்தனார் வேலை கற்றுக்குவேன், நான் வீட்டில் சுற்றி வரப்போனால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம அப்பா அம்மாவே அதான் செஞ்சாங்க. நம்ம அப்பா அம்மா சரியாக செய்யலை, அவங்களுக்கு அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா அவங்கள படிக்க வைக்கல, எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க, தன்னோட பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை அவங்களால பூர்த்தி செய்ய முடியல, அதனால் அவங்க படிக்கலை. இன்றைக்கி நம்ம போய் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த இன்றைக்கி இடஒதுக்கீடால பள்ளிக்கூடத்தில் போய் உட்காடுறோம், படிக்கிறோம், காலேஜுக்கு போகிறோம். இது நம்ம அப்பா அம்மாவுக்கு அன்றைக்கி கிடைக்கல, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி நமக்கு அது இருக்குது. ஆனால் இதையும் மீறி நம்ம படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு வீட்லேயே கடந்தோம் அப்படின்னா நீ செய்யறது இல்லை, உன்னோட தலைமுறையை நீ கெடுக்கிறன்னு அர்த்தம். உன்னோட தலைமுறைனா யாரு? உன்னோட தலைமுறை யாரு தங்கம்? நீ தான். இப்போ உனக்கு அடுத்து ஒரு ஜெனரேஷன் உருவாகும்ல, உண்மைதானே? இப்போ இருக்கான்ல, பிரதீஷ் இருக்கான், ராம்குமார் இருக்கான்னா அவன் 10ஆவதுலேயே தான் இருப்பானா? 12ஆவது படிப்பான், காலேஜ் போவான், வயசாகும், கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் என்னது, அவனுக்கு ஒரு மனைவி வரும், குழந்தைங்க வரும், அதை படிக்க வைக்கணும். அவன் என்ன போவான், நாத்தடிக்க, சித்தாளி வேலை, கொத்தனார் வேலைக்கு போனால் அதோட பிள்ளைகளோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? அவன் படித்து நல்ல அதிகாரத்துக்கு நல்ல வேலைக்கு போனால் தான் அவன் பிள்ளை வேணிஷாக வளரும். இவன் பிள்ளை பிகாம் படிச்சுன்னா அவன் பிள்ளை MBBS படிக்கும். அவன் பிள்ளை MBBS படித்தா அவன் பிள்ளை டாக்டராக இருக்கும், பெரிய கலெக்டராக உட்காரும், பெரிய அதிகாரத்தில் வரும். அவன் பாட்டன் யாராக இருப்பான்னா நம்மளை போல் நாத்தாங்கல்ல உட்காந்து நாத்தடிச்சவராக தான் இருப்பார். அவன் பிள்ளை நாத்தடிக்குமா? இப்போ MBBS டாக்டராக இருக்கிறவனோட தாத்தா யாராக இருப்பாருன்னா வீட்டில் சும்மா இருந்தவராக தான் இருப்பார், கூலி வேலைக்கு சொன்னால் பண்ண வேலைக்கு செஞ்சவராக இருப்பார். அப்போ இந்த தலைமுறை உயர்வு எப்படி ஏற்படும் அப்படின்னா எதன் மூலயமா ஏற்படும்? கல்வியின் மூலமாக தான். நம்ம படிக்கலைன்னா, நம்ம அப்பா படிக்கலை, நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம படிக்கலை அப்படின்னா நம்ம தலைமுறையை நம்ம உதைக்கிறோன்னு அர்த்தம், பின்னோக்கி இழுத்துட்டு போகிறோன்னு அர்த்தம். அதுக்கு தான் அம்பேத்கர் சொல்கிறாரு, நான் இழுத்து வந்த கல்வி தேர என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இழுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு பின்னால் வர சந்ததிகள் உங்களால் முடிஞ்சால் இந்த தேரை என்ன பண்ணுங்க, முன்னோக்கி இழுத்து செல்லுங்கள். என்னது, நான் படித்த இந்த சமூகத்தில் இந்த உங்களுக்காக இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்துட்டேன், கல்வி கற்கிறதுக்கான உரிமையை வாங்கி கொடுத்துட்டேன், நீ தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். எனக்கு பின்னால் வர்ற நீங்கள் எல்லாரும் இதை முன்னோக்கி போங்க, முன்னால் இழுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா அதே இடத்துல விட்டுட்டு உங்கள் குழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருங்க. எங்களை போல யாராவது ஒருத்தன் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒருத்தன் முன்னால் இழுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், அதை
அதை முன்னோக்கி இழுக்கணும். பின்னோக்கி எப்படி இழுக்கிறது? நம்ம படிச்சுட்டு நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், நம்ம பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருந்தா போதும், 1000 2000 நம்ம மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தால் வளர்ச்சி, இந்த சமூகம் வளர்ச்சி அடையாது. நீ படித்த மாதிரி படுறா, படித்தா தாண்டா வேலைக்கு போகலாம், ஒரு வேலை ஒன்று வேக்கன்சி இருக்குது, போய் சேர்றா, அங்கே வழிவகை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம சமூகம் வளரும், நம்ம பிள்ளைகள் வரும், நம்ம எல்லாருமே வசதி வாய்ப்போடு இருக்க முடியும், தலை நிமிர்ந்து நடக்க முடியும். இப்போ இது எல்லாரையும் அன்னைக்கு அம்பேத்கர் நினச்சிருந்தாருன்னா, நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தாருன்னா இந்த இடத்துல நீ நான்லாம் வாய்ப்பே கிடையாது. சரியா? இப்போ அந்த மனசு எல்லாருக்கும் வரணும், படிக்கணும். படித்ததோடு மட்டும் இல்லாமல் நம்ம சமூகத்தினுடைய பிள்ளைகளை கல்வியாளர்களை உருவாக்குறதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், சொல்லணும். இந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்குது, நீ சொன்னால் அந்த வேலையை கொடுப்பான்னா உன் பிள்ளைய நீ போய் சேர்க்கணும். அவனுக்கு சேர்த்தா நம்ம பையன் தான் சார் நல்லா வேலை செய்வான் சார் அப்படின்னு சேர்த்து விடணும். நீ அந்த இடத்துக்கு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அவனை ஊக்குவிக்க மாட்டோம். ஒரு இடத்துல வேலை இருக்குன்னா அவங்ககிட்ட சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு வேலை வச்சுருவான், அவன் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடுவான். நம்ம ஊரில் கெத்தாக சுற்றுறோம், அப்புறம் அவனையும் ஊரில் சாருன்னு கூப்பிடுவானுங்க, நம்மளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். இப்படி என்ன பண்ணுவான்? அவனுக்கு உதவ முன் வர மாட்டான். அவன் எப்படி சமூகம் வளர்ச்சி அடையும்? எப்படி நம்ம எல்லாருமே பெரிய ஆளாக முடியும்? இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன பண்ணால், நம்ம நல்லா படிக்கணும். படிச்சுட்டு நல்ல ஒரு விஏஓவாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தாலும், ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, தாசில்தாராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, எல்லாரும் மேலேருந்து கீழே இருந்து அப்படியே குதிச்சவங்க கிடையாது. நம்மளை போல தூத்துக்கே வழி இல்லாத குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். அவங்க என்ன பண்ணா, டெய்லியும் படிப்பில் கவனம் செலுத்துறான், கவனத்தை செதற விடலை. மற்ற எல்லாத்துலேயும் அவன் கவனத்தை செதற விடலை. கவனத்தை செதற விடலை. அவங்க தொடர்ச்சி படித்தாங்க.